வணக்கம். நான் உங்கள் தனுஜா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. ஸோ திங்கட்கிழமை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல். லைட் வந்து இப்போ மாறி மாறி வரும். அதால் நான் வந்து டே லைட்டில் எடுத்துகிட்டு இருக்கபடியா லைட்டிங் எஃபெக்ட் மாறும்போது உங்களுக்கு வீடியோட குவாலிட்டி மாறி மாறி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எஸ், நானும் நலமாக இருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். நான் சொன்ன மாதிரி நான் எடுக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து என்னை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பழைய வீடியோ போய் பாருங்கள். நான் கடைசியாக போட்ட என்னோடய வீடியோ போய் பாருங்கள். இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா வந்து அனுபாமாவை பற்றி தான். அனுபாமா வந்து ஒரு கேரளா யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ பற்றி, அதை பற்றி என்னோடய வீடியோ இருக்க போகுது. சரியா? என்ன நான் பேச போகிறேன் அதானே எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஓகே, அனுப்பாமாவை திட்ட போகிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி திட்ட மாட்டேன். நிறைய பேர் திட்டிட்டீங்க. நான் அதனால தான் இந்த டாப்பிக்கை பேசணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப நேசிக்கிறவங்க கூட அனுப்பாமாவை திட்டுறதை நான் பார்த்தேன். அதாவது பப்ளிசிட்டி ஸ்டன் பண்ணுறாங்க. ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா? ரிலேஷன்ஷிப் முடித்த பிறகு தான் அப்படி போய் ஒரு பார்ட்னரை சொல்லணுமாலாம் சொல்கிறீங்க. எப்படி நான் உங்களுக்கு நான் தொடங்குறது? எங்கே தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம சமுதாயத்தில் இப்போ வந்து குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயம் பேசுகிறாங்க. சமுதாயத்தில் ரியல் லைஃப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப பேசுகிறதில்ல. இதுக்கு நம்ம இடமே கொடுக்கறதில்ல. நிறைய இடங்களில் பெண்கள் உரிமை இல்லாமல் தான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இந்த டாபிக் எடுத்து பேசும்போது என்ன ஆகிடுதுன்னா வந்து பெண்ணியத்தையும் அவங்களுக்கு கிடைக்கிற உரிமையை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி போயிடும். டாக்ஸிக் ஃபெமினிட்டி, டாக்ஸிக்கான பெண்கள்னு கொண்டு போயிடுறாங்க. டாக்ஸிக்கான பெண்கள் இருக்கிறாங்க, டாக்ஸிக் ஃபெமினிட்டி இருக்குது தான். ஆனால் அதை நம்ம எல்லா முற்போக்காக பேசுகிற பெண்களும் இல்லை தன்னோட உரிமைக்காக பேசுகிற பெண்கள் மீதும் அந்த சாயத்தை பூசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நான் நிறைய பார்க்குறேன். இப்போ அனுப்பாமாமையிலே அதை தான் போடுறாங்க. லைக் நீங்கள் ஒன்றா இருக்கும்போது சொல்லியிருந்துருக்கலாமே, அப்படிலாம் நிறைய நீங்கள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறீங்க. இப்போ எப்படி நான் சொல்கிறது, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க, நார்சிசிஸ்டிக் அப்யூஸ்ன்னு சொல்லி. அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. நானும் இதை முன்னாடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லணும்னா, சமுதாயத்தில் ஒருத்தங்களை அடக்குமுறையில் வளர்த்தா சரியா? பெண்கள் பெரும்பாலும் அடக்குமுறையில் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நீ சமுதாயத்தில் இருக்கணும், இதெல்லாம் நீ செய்யாட்டி உனக்கு கொடுமை நடக்கும், அந்த கொடுமைக்கு நீ தான் காரணம், ஏன்னா நீ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கடைப்பிடிக்கல, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி வளர்ப்பாங்க. திருநங்கைகளுக்கும் இதே தான், எங்களுக்கும் இதே தான். நாங்கள் மாறுறதுக்கு முன்னாடியும் நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. மாறினதுக்கு அப்புறமும் நீ திருநங்கை, நீ இப்படி தான் இருக்கணும், இதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் உனக்கு கொடுமை நடக்கும், அந்த கொடுமைக்கான காரணம் நீ இப்படி நடந்தது தான் முடிச்சிருவாங்க. புரியுதா? அதால் இந்த மாதிரி அடக்குமுறையில் வாழ்ந்தவங்க, அடக்குமுறையில் வளர்க்கப்பட்டவங்க, குறிப்பாக நம்ம வந்து பிரிட்டிஷ் கல்ச்சரில் வளர்ந்தோம். நம்ம என்ன தான் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஆங்கிலேயரோட கல்ச்சரில் தான் நம்ம வளர்ந்தோம். ஏன்னா நம்ம போடுற யூனிஃபார்ம் ஆங்கிலேயரோட கல்ச்சர்லேருந்து வந்தது தான். அப்போ அந்த யூனிஃபார்ம் போடுறதுலேருந்து நம்ம ஷூ போட்டு டை போட்டு நம்ம நாட்டுக்கும் நம்ம வெப்பநிலைக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத உடையை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறது கூட அவங்களோட அந்த கட்டுப்பாடுகள்லேருந்து வந்த ஒரு விஷயம் தான். அது என்ன ஆயிடும்னா, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு அடிமைப்பட்டு போகிறோம். பள்ளிக்கூடம் கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு போகிறோம். ஈவன் தோ கால் வேர்த்து சாக்ஸ் நனைஞ்சு போய் நமக்கு கால்லேருந்து நாத்தம் வந்தால் கூட நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதுதான் சட்டத்திலும் அதை அக்செப்ட் பண்ணி போகணும். நம்ம வந்து அதுக்கு அடங்கி போகணும் அப்படின்னு நம்மளை வளர்த்துட்டாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா அப்படி கையை கட்டிட்டு நிற்க சொல்லுவாங்க. ஏன் நம்ம கை கட்டிட்டு நிற்கணும்னு நம்ம என்றைக்குமே கேள்வி கேட்டது கிடையாது. கேள்வி கேட்கவும் முடியாது, கேட்டால் நமக்கு அடிவிடும். அந்த மாதிரி நம்மளை வந்து அடக்கி வளர்த்தபடியாக பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர்கிட்ட அடங்கி போதான் நம்ம யோசிப்போம். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ஆண்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அடங்கி போக ஆசைப்படுவோம். அப்படி நம்ம அடங்கி போகும்போது தான் அது ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ஊர் ஆண்கள் நீங்கள் நல்லா பாருங்களேன், சினிமாவில் ஒரு ஹீரோவை பார்த்துட்டாங்க, தலைவா 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 தானே தூங்குவாங்க. ஏன்னா அவருக்கு கீழே அடங்கி போக ஆசைப்படுறாங்க. இவர் தான் என்னோட ஹீரோ, இவர் தான் என்னோட ரோல் மாடல், ஆணுக்கான இலக்கணம் இவர் தான், இவர் கீழே நாங்கள் அடங்கி போகிறோம்னு அவங்களோட சப்மிசிவான ஒரு குணத்தை அங்கே காட்டுவாங்க. பெண்கள், திருநங்கைகள் இல்லை தன்பாடிப்பாளர் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தன்னோட பார்ட்னர்கிட்ட அந்த அடங்கி போவாங்க. அடங்கி போகும் பொழுது இந்த மாதிரி நம்ம அடங்கி போயிருக்கும்போது நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம், இந்த அடக்குமுறையில் நம்ம எதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறோன்றது நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா அன்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுபவிப்போம். இதில் வந்து அன்பு கிடைக்காத குழந்தைகள் நிறைய பேரும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கிற அட்டென்ஷனும் அந்த அன்பும் வந்து ஒரு வித சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு வித நான் இங்கே தேவையான ஆள், இவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஆள்ன்ற உணர்வை கொடுக்கும். அப்போ அவங்க வந்து ரொம்ப கேள்வி கேட்க மாட்டாங்க.
ஒத்துழைச்சு போயிடுவாங்க. சரியா? அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பல பெண்கள் கொடுமையை பற்றி பேசுறது கிடையாது. நிறைய பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்னா இப்படி தான், எல்லா வீட்லேயுமே சண்டை நடக்குது, என் வீட்லேயே இதான் நடக்குதுன்னு. ஆனால் இங்கே என்ன ஆபத்து இருக்குன்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இப்படி போய் மாற்ற பெண்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா, அவங்க வந்து தன் நிலையை இழந்துருவாங்க. புரியுதா மக்களே? தன் நிலையை நம்ம இழக்கிறதா இங்கே ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஆண் அவராகவே இருப்பார், ஆனால் அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பொண்ணு வந்து தான் யாருன்றதே மறக்கிற அளவுக்கு அவள் வந்து அவரோட விருப்பு வெறுப்புகளுக்கு ஒத்துழைச்சு போய் தன்னை இழந்துருவா. அப்படி இழந்து பல பெண்களும் போயிருக்காங்க, நான் கூட போயிருக்கேன். இட்ஸ் நார்மல், அது நடந்துடும் நம்மளை அறியாமல். ஏன்னா கண்மூடித்தனமாக நம்ம ஒருத்தங்களை நேசிப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பை பயன்படுத்தி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நம்மளை இருக்க சொல்லுவாங்க. சில வேளை நம்ம செய்கிற விஷயங்களை சொல்லும் பொழுது, நம்ம மனதில் இருக்க கவலையை சொல்லும் போதும், இந்த குணத்தால் தான், நீ இப்படி நடந்துக்கிட்டதால தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அது அவங்க வேணும்னு பண்ணுறாங்களான்றது அவங்க தான் சொல்லணும். பட் நமக்கு வந்து அது என்ன ஆகிடும்னா, ஓகே இதுதான் நடந்திருக்கு போல், இவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தோம்னா சேஃப் ஜோனில் இருப்போம், இந்த உலகத்துலேயும் இவங்க தான் நமக்கு ஒரு முக்கியமான ஆள், அப்போ இவங்க மனதை புண்படுத்தாமல் இவங்க விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துருவோம், நம்ம இவங்களுக்கு வந்து நம்மளை அர்ப்பணிச்சிடுவோம்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே போகும்போது பல பேர் கேள்வி கேட்காம கண்மூடித்தனமாக போய் அந்த ட்ராப்பில் மாட்டிடுவாங்க. அப்படி தான் அனுப்பாமாவும் அந்த ட்ராப்பில் மாட்டினேன்னு அழகாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மக்களே ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சமுதாயத்தில் வெளிவருதுன்னா நம்ம ஆளுங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு ஆண் வந்து தன்னோட மனைவியை பற்றி தவறாக சொன்னாலோ, இல்லை வந்து தன்னை சார்ந்த யாரை பற்றி தவறாக சொன்னாலுமே அதை பெருசாக பேசிக்கிட்டு அந்த ஆணோட மென்டல் ஹெல்த்துக்கு காரணமே இந்த பெண்கள் வந்து இப்போ ரொம்ப மோசமாயிட்டாங்கன்னு சொல்லி பெண்கள் அடிக்கிற இதே சமுதாயம், ஒரு பெண் வந்து ஒரு ஆணால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் அவள் தன் புகழுக்காக பேசுகிறா, தன்னோட சுயநலத்துக்காக பேசுகிறான்னு சொல்லி பெண்களை மீண்டும் அடித்து ஒடுக்குறாங்க. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க நம்ம சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் இருக்குன்னு. இது எனக்கு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப ரசித்து பார்க்குற பெரிய பெரிய ஆட்கள் கூட இதை வந்து தவறான ஒரு பார்வையில் தான் பார்த்து பேசினாங்களே தவிர, யாருமே வந்து அனுப்பாமாவோட உணர்வுகளை புரிஞ்சு நம்ம ஆளுங்க பேசி நான் ரொம்ப ரேராக தான் பார்த்தேன். ஆனால் நார்சிசிஸ்டிக் அப்யூஸ்ன்றது ரொம்ப 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 ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் மக்களே. அது வந்து கூட இருக்கிறவங்கள ரொம்ப அழிச்சு விட்டுரும். அதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளணும்னா தமிழில் நிறைய இருக்குது அந்த மாதிரி காணொலிகள், அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம், அன்று வந்து நமக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. அது வந்து ஒரு தாய் தன் குழந்தைக்கும் செய்யலாம், ஒரு சகோதரி தன்னோட சகோதரிக்கும் செய்யலாம், ஒரு சகோதரன் தன் சகோதரத்துக்கும் இந்த மாதிரி அபியூசஸ் பண்ணலாம். அது தன் அறியாமையே அவங்க வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் அபியூசர் ஆயிடுவாங்க. புரியுதா? அதுலேருந்து பாதித்து வர்றவங்க படக்கூடிய கஷ்டம் வந்து சொல்ல முடியாது மக்களே. அது ரொம்ப ஒரு கொடூரமான கஷ்டம். அதை நீங்கள் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும். இதை நான் டீட்டெயில்ஸாக சொல்ல விரும்பலை. நான் இதை பற்றி தெரிஞ்சுட்டு தான் நான் பல ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்தேன். இன்றைக்கி நான் வந்து நிறைய பேரோட காண்டாக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா வேணாம், அது வந்து நம்மளை திருப்பி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மளை அழிச்சிருன்றபடியாக தான். ஸோ இந்த விஷயத்தை இவ்வளோ தைரியமாக பேசுனதுக்கு நம்ம அனுப்பாமா அவர்களை ரொம்ப பாராட்டணும். நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட் நீட்ஸ் காட்ஸ் யூனோ. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்சர் நான் ஏதாவது ஒரு இஷ்யூவை பற்றி பேசினாலோ, இல்லை ஒரு சமுதாயம் பண்ணுற தவறை பற்றி பேசினாலோ, அந்த கூட்டத்துலேருந்து எனக்கு எவ்வளோ அட்டாக் வரும், எவ்வளோ மிரட்டல் வரும், கொலை மிரட்டல் வரும், என்னை எவ்வளோ இழிவுபடுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கே இவ்வளோ வருதுன்னா, ஒரு நடிகை எவ்வளோ பெரிய ஒரு ஆளை எதிர்த்து தன்னோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க தொழிலுக்கு பங்கம் வந்திருக்காதுன்னு நம்ம நினைப்போமா? சொல்லுங்கள். எவ்வளோ வந்திருக்கும். அதையும் தாண்டி ஒரு பொண்ணு தைரியமாக இப்படி வந்து பேசிட்டு போகிறாங்கன்னும் போது அதை நம்ம வரவேற்போம், பாராட்டுவோம். இதால் அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்களா அடையலைன்றது அவங்க கையில் தான் இருக்குது. புரியுதா? அது நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அது நடப்பது எப்படி நடக்குமோ அது நடக்கட்டும். என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தான் நான் வேண்டுவேன். ஏன்னா நார்சிசிஸ்டிக் அபியூஸை நானும் தாண்டி வந்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் அதுலேருந்து நிற்கிறதுக்கு ஒரு 5 வாரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மனுஷனை நம்பி காதலிச்சு ஒரு பந்தத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படியே நீங்கள் ஒரு பந்தத்துக்குள்ளே போனாலும் நீங்கள் ஒரு பயத்திலேயே தான் இருப்பீங்க. அது ரொம்ப 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 ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து மறந்துட்டு திருப்பி ஒரு பந்தத்துக்குள்ளே கண்மூடித்தனமாக போய் விழுந்துட்டு திருப்பியும் அப்யூஸுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஒரே பேட்டர்னில் தான் நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் நீங்கள் கரெக்டான தெரப்பி எடுத்து அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ இது வந்து விளையாட்டுக்கான டேர்ம்ஸ் இல்லை மக்களே. ஒரு மனுஷன் தான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக சொல்கிற டேர்ம்ஸ் கிடையாது இது. புரியுதா? நம்ம சமுதாயத்தில் ஒன்றே ஒரு வேண்டுகோள் தான் நான் உங்கள் எல்லாருக்குமே வைக்கிறேன்.
இந்த சமுதாயத்தில் ஆணுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜும் ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் ஒரு ஆணுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வாக்கையும் ஒரு பெண்ணுக்கும் கொடுங்க. அது சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கான சினிமா நடிகைகளுக்கு நடக்கிற கஷ்டத்தை நம்ம பெரிய கஷ்டமாக பேசுகிறோம். சராசரி மனுஷனுக்கு நடக்கிறத பற்றி நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் நான் இந்த சினிமா நடிகை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு சொல்கிறேன். ஒரு நடிகன் தனக்கு நடக்கிற கஷ்டத்தை சொல்லும்போது கண்ணீர் வடிக்கிற நீங்கள், ஒரு நடிகன் ஒரு வீரனாக ஒரு சூரனாக அழகு பார்க்குற நீங்கள், ஒரு பெண்ணையும் இதே மாதிரி பாருங்க. ஒரு நடிகைக்கும் அதே மரியாதையை கொடுங்க, ஒரு பெண்ணுக்கும் அதே மரியாதையை கொடுங்க, ஒரு பெண்ணோட உணர்வுக்கும் அந்த மரியாதையை கொடுங்க. ஒரு பெண் எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு தான் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த ஜட்ஜிங்கால் நிறைய ஒரு மனவேதனை வருது. ஏன்னா நிறைய பெண்களை சமூக ஊடகத்தில் ஆளுங்க அடிக்கிறத நான் பார்க்குறேன். காரணமே இல்லாமல் அடிக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் இருந்திருந்தால் அந்த ஆணுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும். ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அதனால இந்த வேண்டுகோளை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். பிஃபோர் ஜட்ஜிங் ஒரு நிமிஷம் ஜெண்டரை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆணுக்கு என்ன மரியாதை, ஒரு ஆண் அந்த கதையை சொல்லும்போது என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதே தான் பெண்ணுக்கும் கொடுக்கல. இதை நான் உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தப்பப்படலை. ஒரு பொண்ணு தப்பிச்சிட்டான்னு தான் நான் யோசித்தேன். சரியா? ஸோ அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க ஒரு அழகான விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷியாக இருந்து கஷ்டப்பட்டு போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் இது வந்து சர்வசாதாரணமாக நடக்கலை, என் உழைப்பால் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ உழைக்கும் பெண்களை நம்ம மதிப்போம். அவங்க யாரும் வந்து வேற்று கிரக வாசிகள் இல்லை. அவங்களும் குடும்பத்துக்காக அன்றாடம் போராடக்கூடியவங்க தான். அவங்களும் வந்து ஹீரோயின்ஸ் தான், ரியல் லைஃப் ஹீரோயின்ஸ் தான். அந்த பணத்தை உழைச்சிட்டு போய் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உழைக்கும் பெண்களுக்கும் அந்த மரியாதையை நம்ம கொடுப்போம். கஷ்டப்படுற பெண்களுக்கு அந்த மரியாதையை கொடுப்போம். அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது சமுதாயத்தை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மாற்ற ட்ரை பண்ணுவோம். நம்ம அன்றாடம் நம்ம தெருக்கள்லையும் வீடுகள்லையும் எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம் ஒவ்வொரு பெண்ணும் என்னென்ன கஷ்டப்படுறா. அதுவும் திருமணம் பண்ண பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக காதலிச்சு திருமணம் பண்ண பெண்கள் அந்த கஷ்டத்தை வெளியிலேயே சொல்ல முடியாமல் அனுபவிப்பாங்க. ஏன்னா நீ தானே விரும்பி போனேன்னு சொல்லி நம்ம திட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு இன்னும் முற்போக்காகாத சமுதாயமாக இருக்கும். முன்னேறி வராமல் இருக்கிறோம். ஏன்னு எனக்கு தெரில. அது கொஞ்சம் மாறலாமே. நான் அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சு, இப்போ மாறிச்சுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் நான் இருக்கக்கூடிய காலத்துலேயே பெண்கள் இன்னும் இவ்வளோ பின்தங்கப்பட்டிருக்காங்கன்னும் போது ரொம்ப 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 கவலையாக இருக்குது. பெண்களே அவேராக இருங்க, அவேர்னஸோடு இருங்க. உங்களுடைய அடையாளத்தை யாரும் பறிக்க விடாதீங்க. அடையாளம் இல்லாமல் வாழ்வது வந்து ஒரு ஜடத்துக்கு சமம். அடையாளம் இல்லாமல் வாழ்வது ஒரு அடிமைக்கு சமம். நீங்கள் யாரும் அடிமை கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ். உங்களுக்குன்னு குணம் இருக்குது, உங்களுக்குன்னு நடை இருக்குது, உங்களுக்குன்னு பாவனை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதை யாருக்காகவும் நீங்கள் விட தேவையில்லை. புரியுதா? அவங்களுக்கு பிடிக்குது இவங்களுக்கு பிடிக்குதுன்றக்கா நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களாக இருங்க. அதில் எந்த தவறும் இல்லை. புரியுதா? ஒரு ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக உங்கள் அடையாளத்தை நீங்கள் டோட்டலாக இழந்துட்டு இன்னாரோட மனைவி இன்னாரோட காதலின்னு உங்கள் காலத்தை கழிக்கணும்லாம் தேவையே கிடையாது. இதே நாங்கள் வாழ்கிற பூமியில் எங்கே ஒரு மூலையில் வேற ஒரு இனத்தில் பிறந்தவங்க, வேற ஒரு கலாச்சாரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கும். ஏன் நமக்கு இருக்கக்கூடாது? அண்ட் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் போய் மாட்டிக்கிட்டீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்கல, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை அழிக்குதுன்னு தெரிஞ்சால் கெட் அவுட். வெளியில் போயிடுங்க. அவ்வளோதான். ஏமா உங்களை ஜட்ஜ் பண்ணாலும் கண்டுக்காதீங்க. வெளியில் போயிட்டே இருங்க. நான் அதை தான் என் வாழ்க்கையில் பண்ணேன். என்னை நிறைய பேர் கேட்பாங்க, இது எத்தனையாவது உனக்குன்னு. எத்தனையாவதோ, பட் நானாக இருக்கேன். என்னோட ஐடென்டிட்டி அப்படியே எனக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அனுப்பாமாவும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு இப்போ கரண்ட் நடிகையாக இருந்துக்கிட்டு இதை பண்ணது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த காலத்து நடிகைகளே நிறைய பொய் சொல்லி இன்டர்வியூஸ் கொடுக்குறது நம்ம பார்த்துருக்கோம். பட் இவங்க சமுதாயத்தின் மீது அக்கறை வச்சு பல இளம் பெண்களுக்கு அவேர்னஸாக இந்த விஷயத்தை பண்ணது வந்து ரொம்ப 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 பாராட்டக்கூடிய விஷயம். லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஹர். நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். உங்களை பற்றி தவறாக பேசினவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பட் வி ஆர் தேர் ஃபார் யூ. அண்ட் இங்கே நிறைய பிள்ளைகளும் இருக்கீங்க இதே மாதிரி காதல் சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு. கெட் அவுட். ஓடிடுங்க. திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு சொல்லிடுங்க. புரியுதா? சம்டைம்ஸ் தனியாக இருக்கிறது கூட பெட்ரு. தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப ஆபத்து. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ காணொலியை முடிக்கிறேன். நானும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அதை நான் உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லிட்டேன். இதை நான் இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கஷ்டம் மக்களே. ஸ்ட்ராங்காக இருக்கிற மனுஷங்களை தான் அவங்க தேடுவாங்க. தைரியமாக இருக்கிறவங்கள, தன் வாழ்க்கையை தானாக கட்டி எழுப்பினவங்கள தான் தேடி அவங்கள அணுவாக அழிக்க பார்ப்பாங்க. ஸோ அதால் சில நேரங்கள் நம்ம வட்டத்தை சின்னதாக்கிட்டு தனிமையில் இனிமே காண்பது எவ்வளோ பெட்டர் தான். சரியா? நல்ல ஒரு பார்ட்னர் வருவாங்க. அப்போ கூட உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட. ஏன்னா இதில் நடந்த பாதிப்புகள் நம்ம மைண்டை விட்டு போகாது. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் விட்டு விடைபெறுகிறேன். இன்னொரு வீடியோவில் வரேன். நான் சொன்ன மாதிரி இனிமேல் தொடர்ந்து போடு. நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனுஜா. நன்றி, வணக்கம், பாய்.